சனி வக்ர பயிற்சி, மிதுன ராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் போவார். இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா ராசிக்கு 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அதாவது ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதனோட நட்சத்திரம். 8ஆம் அதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரமும் யோகாதிபதிகளோட நட்சத்திரம் தான். 10ல் ஜீவனஸ்தானத்தில் குருவுடைய பார்வையில் வக்ரமாகக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? 10ல் சனி வந்த பிறகு நிறைய பேருக்கு தொழில் தடையை கொடுத்துருக்கலாம், வேலையில் சிக்கலை கொடுத்துருக்கலாம். அஷ்டம சனியில் கூட நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தொழில் வளர்ச்சி இல்லாமல் போச்சு, வேலையில் சிக்கலை கொடுத்தது, அந்த வேலை மாற்றத்தை கொடுத்துட்டு அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுட்டே இருக்குது, வளர்ச்சி இல்லை, போட்டி இருக்குது, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னொன்று திருமணம் கூடி வரல, குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கறதில்ல, இது மாதிரி நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சனி நகரக்கூடிய இடம். அந்த நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 10 நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு ஒன்று வக்கரமாக இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லைனா சனி பார்வையில் இருக்கலாம். அதாவது 2024க்கு பிறகு 2025ல் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாலோ, இல்லை புதன் வக்கரமாக இருக்கலாம், இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல நீசமாக இருக்கலாம், இல்லை நீச வக்கரமாக இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா 2025லேருந்தே உங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுத்துட்டே வரும், மனசு ரீதியாக பாதிப்புகளை கொடுத்துட்டே வரும். அது எப்படிலாம் நிவர்த்தி ஆகும், எந்தெந்த தசைக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமானால், இப்போ மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம். என்னோட கணக்குப்படி நான் 2 வருஷம் தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். 2 வருடங்கள் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை வந்துடும். இப்போ 20-22 வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்துல சனி இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கும். இப்போ ராகுவே இருக்கலாம், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த படிப்புங்கிறது கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும். படிப்பில் உயர் மட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் டவுனாக இருக்கலாம், முயற்சிகளில் கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கலாம். இது மாதிரி ஜென்ம ராசிக்கும் குரு இருந்தார் இல்லையா? சமீப காலமாக 2025லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். கோச்சார ரீதியாகவே சனி நகரக்கூடிய இடத்துலையும் ஜென்ம ராசியில், இல்லை ஜென்ம ராசியை ஒட்டி 2ஆம் இடம், இல்லைனா விரயஸ்தானத்தில் இது மாதிரி சுபகிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அது நல்ல பலன்களை கொடுக்காது. அப்படி கொடுக்கும் பட்சத்தில், அது மாதிரி கஷ்டத்தில் கொடுக்கும் பட்சத்தில் சனி நகரக்கூடிய இடத்துலையும் சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் இது மாதிரி வக்கர கிரகங்கள் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது படிப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இல்லாமல் பொதுவாக எல்லா தசைக்கும் வரும். ஆனால் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, மன உளைச்சலுக்குள்ள ஆளாக இருப்பீங்க, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இப்போ சனி வக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா படிப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அஷ்டமாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை, 9ஆம் அதிபதி அவரே யோகாதிபதியாக வராரு. 10ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமாகக்கூடிய காலத்தில் பெருசாக தடைகளை கொடுக்காது. அதிகப்படியாக முயற்சி போடுங்க. ஏன்னா அவங்க சுய ஜாதகம் சரியில்லைன்னா தன்னுடைய முயற்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதிகப்படியாக முயற்சியை போடுங்க. ஒரு சில பேருக்கு சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னாக்கா படிப்புங்கிறது தடை பண்ணி விட்டுரும், படிப்பு விட்டுட்டு வேறு வேலைக்கு போக வைக்கும், குடும்ப வறுமை காரணமாக நிறைய சிக்கலை கொடுக்கும். இது மாதிரி இன்னொன்று கெட்ட பேர் அவப்பேர் எல்லாமே அப்பா அம்மாவுக்கு அகென்ஸ்டாக போகிறது, நிறைய சமுதாயத்தில் கெட்ட பேர் எடுக்கிறது, இல்லை ஸ்கூல்லே இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட பேர் எடுக்கிறது, இது மாதிரிலாம் வரும். இது எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதிகப்படியாக உங்களோட வாரிசுகள் சரியில்லை, இது மாதிரியெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்க, லவ் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வழிநடத்தி நீங்கள் கொண்டுட்டு போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய வயசு கிடையாது.
சுயஜாதகம் சரியில்லை, டைம் சரியில்லைனாக்கா நிறைய கெட்ட பேர் எடுக்கிறது, இது மாதிரி படிப்பை விட்டுட்டு வேற ஒரு தவறான பாதைக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். இது எல்லாத்திலையும் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கொண்டுட்டு போனோம் அவங்கள. என்னதான் இருந்தாலும் எதிர்வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு தசை இருந்ததுனாக்கா இப்போ படிப்பு அது இதுன்னு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். எவ்வளோதான் இருந்தாலும் சரி முயற்சிகளை பண்ணி வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பீங்க. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சிலருக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கும். குருவும் புதனும் பரிவர்த்தனை, வேற ஏதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கலாம். சனி பரிவர்த்தனை ஆயிருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தசை குரு தசை நடக்குது. அவர் 7ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பண்ணுவார். திருமணம் சார்ந்து நிறைய தடைகளை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். அது சுய ஜாதகத்தில். ஆனால் இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புதன் இருந்தாலோ அப்படி இல்லைனாக்கா இந்த குரு இருந்தா, தசை நடத்தக்கூடிய குரு இருந்தா, இல்லை வக்ரமாகி இருக்கக்கூடிய குரு இருந்தா நிறைய சிக்கலை கொடுத்துருக்கலாம். சமீப காலமாக ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கலாம். இப்போ அந்த வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அமையிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போகலாம். இங்கே இருக்கக்கூடிய நபர் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, அது மாதிரி ஐடி துறை, அது மாதிரி நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உயர் பதவிகளாக எதிர்பார்க்கலாம் அந்த குரு தசையில் இருக்கிறவங்க. இது வேலையில் இருந்தீங்கன்னா சிறப்பு. வேலையில் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது எம்ப்ளாயர் இருந்தால் மட்டுமே. இருந்தாலும் ஒரு வேலையை கொடுத்துட்டு இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு, இப்போ வேலை மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்குன்னா இப்போ வேலை மாற்றிக்கலாம். வேலை மாறுதல் கண்டிப்பாக உண்டு. சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ரிஷபராசி, கன்னிராசி, தனுசு ராசி. சனி நகரக்கூடிய இடம் மீனராசி. இந்த 4 இடங்களில் வக்ர கிரகம் புதனோ இல்லைனா சனியோ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் இந்த குரு இது இருந்தால், இது வக்ரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். இந்த 4 இடத்துல இந்த குரு சம்மந்தப்படலை அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருக்கும். அதாவது தசை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். தசை கஷ்டத்தை கொடுத்துருந்தா கூட இப்போ இந்த சனி வக்ர காலத்தில் பெரிய சிக்கலை கொடுக்காது. வேலையில் இப்போ உயர் பதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக கிடைக்கும். ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம். திருமண தடைகள் இல்லை இப்போதைக்கு, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். திருமணங்கிறது சக்ஸஸ் ஆகும். திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆயிப்பச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாராளமாக மாறும், நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் உஷாரா பண்ணுங்கள். ஏன் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன்னாக்கா இந்த குரு தசை அப்படிங்கிறது 7 குடையவன். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. எப்படியாவது கெடுக்கலாம் தான் பார்க்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாக்கா அது கெடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் எம்ப்ளாய்க்கு அப்படி சொல்லவே இல்லை. எம்ப்ளாய்க்கு நல்லா இருக்கும். தொழிலுங்கிறது என்னென்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்க கூட தொழில் ரீதியாக பரிவர்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. நல்லபடியாக போயிட்டுருக்கு தொழில் அப்படின்னாக்கா ஓகே, நல்லபடியாக போகும், பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா ரொம்ப உஷாராக இருங்க. எது வந்தாலும் சரி, முதலீடெல்லாம் அதிகமாக வெளியே நபரை நம்பி போடாதீங்க. தெரிஞ்ச நபரை நம்பி பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அது வேண்டாம். வட்டி கூடுறது, இது மாதிரி ஃபைனான்ஸ் விடுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணுறது நல்லது. அடுத்து சனி தசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் இது 8ஆம் அதிபதி, 9 குடைய கிரகம். ஒரு சில பேருக்கு தசா ரீதியாக உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கலாம். அதாவது 36 வயசுலேருந்து 55க்குள்ளே வருதுனாக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு 9 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னாக்கா இப்போ குரு பயிற்சியும் 2ஆம் இடத்துக்கு வந்தார். சரியான மாற்றம் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று சனி வக்கரமாக இருப்பார், இல்லைனா 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறது. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று தசை பண்ணுறது ஒவ்வொரு ராசிக்கும் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி 8ஆம் அதிபதி அந்த ஸ்தானத்திலே இருந்து ஆட்சி பெற்று தசை நடத்தினான்னா அந்த தசை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி தசை மட்டுமே 8ல் இருந்து தசை பண்ணிச்சுன்னா 8 கூடைய நல்ல பலனும் கொடுக்கும். அந்த 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி இருக்கார் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும். ரெண்டுமே சமமாக இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும் அந்த சனி தசைங்கிறது. அதாவது அங்கே இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு மட்டும்
மற்றபடி வேறு இடங்கள்லேருந்து நிறைய இடங்கள்லேருந்து தசை பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் சனி தசையில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, முதல் 10 வருஷம் நல்லது கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, அதாவது லக்ன யோகத்தை பொறுத்து. லக்னம் அப்படின்னா செவ்வாயோட லக்கணம், சூரியனோட லக்கணம், சந்திரனோட லக்கணம், இது மாதிரி லக்கணங்களுக்கு வந்துட்டிங்கனாக்கா, அந்த லக்கணக்காரர்களாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி 9 வருஷம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முன்னாடி 10 வருஷம் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் மாட்டுச்சுன்னா கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, தெளிவாக சொல்கிறேன்னா, முதல் 10 வருஷம் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லாவே போகும். இப்போ சனி வக்கர காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். என்ன ஒன்று, இந்த சனி பார்வையில் புதன் ஒரு சில பேருக்கு வக்கரமாக இருக்கலாம், இல்லை புதனே இருக்கலாம், இல்லை சனியே இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இது மாதிரியான இடங்களில் இருந்து இப்போ சுய ஜாதகத்தில் சனி தசை பண்ணுறேன்னு வச்சிங்களா, அதாவது வக்கரமாக இருந்தால் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க ஆல்ரெடி உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ வக்கரமாக இல்லை, ஆனால் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ மீனராசிலேருந்து 3ஆம் பார்வைனாக்கா ரிஷபத்தில் இருக்கிறாரு, இன்னொன்று கன்னியில் இருப்பார், அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா தனுசில் இருப்பார், இல்லை மீனத்திலே இருப்பார். இது மாதிரியான இடங்களில் இந்த சனி பகவான் வக்கரமாகாமல் இருந்தால் இப்போது கொஞ்சம் வேலை மாற்றத்தை கொடுக்கும். வேலையில் ஒரு சிக்கல் சமீப காலமாக போயிட்டுருக்கும். அந்த வேலை இப்போ போயிட்டு இன்னொரு வேலை கிடைக்கலாம், இல்லை வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கலாம். இப்போ சமீப காலத்தை விட இன்னும் அந்த வேலை நெருக்கடி அதிகமாக கொடுக்கலாம். இப்போ அந்த இடத்துல அந்த 4 இடத்துலையும் சனி இல்லைன்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நல்லபடியாக போகும். அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஆனால் வேலைங்கிறது பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக போகும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இடமாற்றங்கள் கிடைக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறுறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு இடமாற்றங்கள், அது மாதிரி எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் இந்த சனி தசையில் கிடைக்கும். அதே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது. சனி தசை என்னை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது சிறப்பாக போயிட்டு இருக்குன்னா நல்லபடியாகவே போகும், கவலையப்பட தேவையில்லை. 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதே பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, இது மிதுன ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள், அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் ஒரு அமைப்பில் வந்துடுவாங்க. இது நன்மை அதிகமாக செய்யாது. அப்போது நீங்கள் உசாரா தொழில் பண்ணுறது நல்லது. எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா அந்த வேலையிலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வேலை மாறுதல் எதிர்பார்த்தா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இல்லைனா உங்களுக்கு சூழ்நிலை புரியும், சரி பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு வேலை சிக்கல் வரும்போது இன்னொரு வேலையை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு நீங்கள் அந்த வேலையை மாற்றிக்கிறது நல்லது. அது மாதிரி எண்ணங்கள்லாம் இப்போ கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சனி பார்க்கக்கூடிய இடம், சனி நகரக்கூடிய இடம், உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி இருந்தால் மட்டும்தான் இப்போ சிக்கலை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி இல்லை, புதன் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பயமே கிடையாது, தாராளமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், இன்னொன்று குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி, கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓரளவுக்கு அப்படியே கிளியர் ஆகும். எல்லாமே சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது மாதிரி சுப விசேஷங்கள்லாம் நிறைய கொடுக்கும் இந்த சனி தசையில், பயப்படவே தேவையில்லை. தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இல்லை சார் தொழிலே சரியில்லை, எனக்கு பின்னாடி அந்த 9 வருஷம் சூரிய புத்தியிலேருந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள், அதாவது எத்தனை வருஷத்தில் இருக்கிறீங்களா, முடிகிற பகுதியில் இருக்கலாம், இன்னும் 4 வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த சனி தசைங்கிறது முடியணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். டோட்டலாக அந்த 9 வருஷம் அப்படிங்கிறது ஒரு லாக்காக இருக்கும், ஒரு இதுக்குள்ளே கட்டத்துக்குள்ளே லாக் ஆகிருக்கு. எல்லா கிரகமும் நன்மை செய்யாத அமைப்பில் தான் இருக்கணும். அப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணணும், வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சுப விசேஷங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கூடி வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதர நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் முன்னேற்றங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்து புதன் தசை. புதன் 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிபதி தசை நல்ல ஒரு இடமாற்றங்கள், வேலையில் உயர் பதவி, வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நீங்கள் வேலை சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். வேலையில் யாராருக்கெல்லாம் சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இப்போ மாறக்கூடிய தன்மை உண்டு. 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா இப்போ எப்படி இந்த வயசு காலகட்டத்தில் வேலை கிடைக்கும், வேலை போச்சுன்னா வேலை பிரச்சனை வருமே அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல டைம் இருந்துச்சுனாக்கா வேலை நல்லாவே இருக்கும்.
பொருளாதாரம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று வேலையை வச்சு கொடுக்கும், இல்லைனா தொழிலை வச்சு கொடுக்கும், இது மாதிரி தான் கொடுக்கும். இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் வரும் இந்த காலகட்டங்களில். இது புதன் தசையில். புதன் வந்து ராசிக்கு 4 ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போதுக்கு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனையாக தான் இருக்கும், இல்லைனா தொழில் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இடம் சம்மந்தமான பிரச்சனைகளும் உண்டு. வீடு கட்டி இருப்பீங்க, அது வந்து குறையா நிற்கிறதோ, இல்லை வந்து வீடு கட்டணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இப்போ நடக்கலாம். குரு 2ஆம் இடத்துல இருக்குது. எப்படியும் இப்போ வந்து குரு பார்வை சனிக்கு இருக்கா, வக்கரமாகக்கூடிய கிரகம் அந்த வீட்டை பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது. இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும், எதிர்பார்த்த இடம் கிடைக்கும். அதாவது வண்டி வாகன சேர்க்கை, இடம் வாங்கிறது, இது மாதிரி இடம் விற்கிறது, இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா பூமி லாபம் உண்டு, பூமி சம்பந்தமான முன்னேற்றங்கள் உண்டு, குடும்ப சம்பந்தமான முன்னேற்றங்கள் உண்டு, சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும், அதை பார்த்துக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. 72 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த பின்னாடி வரக்கூடிய கேது கொஞ்சம் உஷாராக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி மனப்பதட்டத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா சனி வக்கரமாகும்போது சனி பார்க்கக்கூடிய இடத்துல கேது இருந்தான்னு வச்சிங்களேன், கொஞ்சம் சிக்கல் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தம் அது மாதிரி கொடுக்கறது. இன்னொன்று வந்து ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் கோயில் கோலத்துக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு பிளானிங் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடல்நல தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வரும், கரெக்டாக சரியாயிடும், எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க, மனசார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கலாம், வீட்டில் யாரோ சொந்த பந்தங்கள்லாம், எல்லாமே வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நன்றி.